guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 23. எபிசோடு 22 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கதைக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே தாலியன் நம்ம ஹீரோவை பார்த்து இதெல்லாம் இந்த விஸ்கவுண்ட் பண்ண வேலையா அப்படின்னு கேட்குறான். நம்மளும் ஆமாம், நீ நரகத்தை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சா நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு செம்ம சீரியஸாக சொல்கிறான். நம்ம ஆளோட வாய்ஸ் கேட்டதும் தாலியன் மூஞ்சே மாறிடுது. உடனே தலையாட்டிட்டு ஓகே மச்சான், ஆனால் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்மால் நான் வேற ஒரு மேட்டரை பார்க்கணும், மக்களை காப்பாற்றி அந்த விஸ்கவுண்டை தடுத்து நிறுத்தணும், நீ முதல்ல இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்கிறான். இங்கே இருந்தால் நம்மளால் எந்த யூஸும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தாலியன் உடனே ஓடிடுறான். அவன் போனதுக்கப்புறம் பிரசிடென்ட் எல்னோர் நம்ம ஆளை பார்த்து அந்த விஸ்கவுண்ட் எங்கே போனான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. நம்மளால கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இந்த டீமன் கும்பிட்ற பயலுக பிளான் எப்போவுமே ஒன்று தான், எங்கே பார்த்தாலும் கலவரத்தை உண்டாக்கி நரகத்தை இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வரதான் அவனுங்க டார்கெட்டு. அப்போ அவன் போகிற ஒரே இடம் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே சீன் கட்டானா விஸ்கவுண்ட் ரிவர் பேக்கை காட்டுறாங்க. அவன் பறந்து போய் ஒரு எல்லோ கலர் எனர்ஜி ஷீல்டு கிட்ட நிற்கிறான். தூரத்தில் அந்த காலத்தில் ஏஞ்சல்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் சண்டை நடந்த இடம் சீல் பண்ணி வச்சிருக்கு. இந்த பெரிய ஷீல்டை பார்த்துக்கிட்டே இதை முழுசாக உடைக்க முடியுமான்னு அவனுக்கே ஒரு டவுட் வருது. முழுசாக உடைக்க முடியலனாலும் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கையில் மேஜிக் பவரை ஒன்று சேர்த்து ஒரு பிளாக் கலர் எனர்ஜி பாலை உருவாக்குறான். அதுலேருந்து செம்ம பயங்கரமான பவர் வெளியே வருது. ஆனால் அதை அவன் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே பின்னாடி இருந்து ஓகே அங்கேயே நிற்காத அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. தெரிஞ்ச வாய்ஸை கேட்டதும் அவன் செம ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறத பார்த்துட்டு டட் நான் இங்கே தான் வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். மாலு ஒரு நக்கலான சிரிப்பை போட்டுக்கிட்டு இது ரொம்ப சிம்பிள், நீ என்ன பண்ணுவேன்னு ஈஸியாக சொல்லிடலாம், உனக்கு டீமன் பவர் கிடச்சிருக்கு, அப்போ டீமன்ஸ் எல்லாம் சீல் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு தானே வருவ அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா நம்ம ஆள் எல்னோரோட முதுகில் ஏறி உட்காந்து தான் ஸ்பீடாக அங்கே வந்திருப்பான். பார்க்க கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம ஆள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. மேலே பறந்துட்டு இருந்த ரிவர் பேக் இவனுங்க வந்ததை பார்த்து பயப்படவே இல்லை. சொல்லப்போனால் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க, நான் தேட வேண்டியதில்லை, உன்னை போட்டு தள்ளிட்டு நான் பிரின்சஸ் ட்ரிஸ்டனை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். மாலு பிரசிடெண்ட்டை பார்த்து என்ன நடந்தாலும் சரி நாம் உசுரோட இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறான். எல்னோரும் சரின்னு தலையாட்டுறா. இவன் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையை பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும், அதுதான் ட்ரிஸ்டன் ஃபேமிலியோட கெத்துன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கையில் இருக்கிற 2 ஸ்குவாடையும் கெட்டியாக பிடிச்சிக்கிறா. அப்புறம் காலில் பவரை ஏற்றி தரையில் ஒரு மிதிச்சு பீரங்கி குண்டு மாதிரி அப்படியே காற்றுல பறந்து போகிறா. அந்த டீமன் ரிவர் பேக் செம ஷாக் ஆகி உடனே 2 கையையும் தூக்கி பிளாக் பண்ண பார்க்குறான். கீழே இருந்த நம்ம ஆளு இதான் கரெக்டான சான்ஸ்னு ஓடிக்கிட்டு பிரசிடென்ட் இங்கே பாருங்க அப்படின்னு கத்துறான். மேலே இருக்கிற ரிவர் பேக் இதை பார்த்துட்டு நம்ம ஆள் என்ன பிளான் பண்ணுறான்னு புரியலனாலும் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். அவனை தொடாதீங்கன்னு கத்திக்கிட்டு மேலே இருந்து பிளாக் கலர் லைட்னிங் அட்டாக்கை கீழே தூக்கி போடுறான். ஆனால் நம்ம ஆள் எஸ்கேப் ஆகுறதுல கில்லாடியாச்சு, எல்லா அட்டாக்குக்கும் மிஸ் ஆகுது. இதை பார்த்து ரிவர் பேக் கண்ணு அப்படியே பிதுங்கிடுது. இது எப்படிடா சாத்தியம் அப்படின்னு ஷாக் ஆகி புலம்புறான். இப்போ கரெக்டாக பிரசிடென்ட் எல்னோரோட ஸ்குவாடு அவன் கழுத்துக்கிட்ட வந்துடுது. உடனே ரிவர் பேக் அவசரமாக கையை வீசி பிளாக் பண்ணுறான். 2 பேரோட பவரும் மோதி ஒரு பெரிய ஷாக் வேவ் வந்து 2 பேரையும் தூக்கி வீசுது. மேலே இருந்து அந்த பிளாக் லைட்னிங் மலை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆளை பார்த்து ஏந்திரி, கடைசி வரைக்கும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக முன்னாடி போறா. அவள் கையில் வச்சிருக்கிற ஸ்வாடில் இருந்து ரோஸ் கலரில் லைட்னிங் ஸ்பார்க் வெளியே வருது. இதை பார்த்து ரிவர் பேக் நக்கலா ரொம்ப எமோஷனலாக இருக்கே, என்ன உங்கள் மீட்டிங் முடிஞ்சதா அப்படின்னு கேட்குறான். அதை பார்த்து அந்த விஸ்கவுண்டுக்கு செம கடுப்பாகுது. என்ன தொல்லையா போச்சு, பிரின்சஸ்ன்னு கத்திக்கிட்டே ரிவர் பேக் உடம்ப சுருக்கி ஒரு செம பவர்ஃபுல் எனர்ஜியை வெளியே விடுறான். அந்த பிளாஸ்டில் நம்மளும் எல்னோரும் அப்படியே குப்பை மாதிரி தூக்கி வீசப்படுறாங்க. ஆனால் அட்டாக் அதோட நிற்கல. நம்மால் ஏந்திரிச்சு நிற்கிறதுக்குள்ளேயே ரிவர் பேக் ஷேடோ ஃபாங் கேன்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான பவர் இருக்கிற பிளாக் கலர் ஏரோவை நேராக நம்ம ஆளு மேலே விடுறான். உன்னை இதோட முடிச்சு கட்டுறேன்டான்னு கத்துறான். இந்த அட்டாக் நேராக நம்ம ஆளு மேலே பட்டதும் அந்த வழியில் நம்ம ஆளோட வாயிலிருந்து ரத்தம் வருது. கடைசியாக நம்ம ஆளு உடம்பு அப்படியே தூக்கி எறியப்படுது. மேலே இருக்கிற விஸ்கவுண்ட் ரிவர் பேக் நம்ம ஆளு கண்ணு சொருக்கிறத பார்த்துட்டு செம திமிரா சிரிக்கிறான். நான் நினச்சதை விட நிறைய பேர் இருக்கீங்களே,
ஆனால் உங்கள் ஆட்டம் எல்லாம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு பீத்துறான். இதை கேட்டதும் எல்னோர் நம்ம ஆளை காப்பாற்ற அவன் முன்னாடி வந்து நிற்கிறா. ஏந்திரிச்சு ஓடு, நான் அவனை பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. அவளோட தைரியத்தை பார்த்து அந்த ரிவர் பேக்கே கொஞ்சம் ஷாக் ஆகி, நீங்கள் 2 பேரும் செம்ம பிடிவாதக்காரங்க, உண்மையை சொல்லணும்னா நீங்கள் 2 பேரும் ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எல்னோர் மைண்டில் என்ன ஓடுதுன்னு பார்த்தா அவளுக்குள்ள ஒரு புது ஃபீல் வருது. இவ்வளவு நாளாக நான் எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், இப்போ திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஒரு வாட்டியாவது நம்ம ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணுறான். நம்ம ஆளை பார்த்து ஏந்திரி, கடைசி வரைக்கும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக முன்னாடி போகிறா. அவள் கையில் வச்சிருக்கிறது எல்னோர் விஸ்கவுண்ட் ரிவர் பேக். நான் உன்னை கேட்கலாமா, இன்னைக்கு நைட்டு நானும் இவனும் ஒரு நல்ல கப்பல் மாதிரி தெரியுறோமா அப்படின்னு கேட்குறா. இந்த சர்ப்ரைஸ் கொஸ்டினை கேட்டதும் அந்த மான்ஸ்டரோட மூஞ்சியே கொஞ்ச நேரம் பிளாங்க் ஆகிடுது. அப்புறம் அவன், நீங்கள் உசுரோட தப்பிச்சா மேரேஜ் கூட பண்ணிக்கலாமே அப்படின்னு செம நக்கலாக சொல்கிறான். ஆன்சரை கேட்டதும் எல்னோர் காலை ஓங்கி மிதித்து நேராக அவன் மேலே பாயிரா. அவள் கண்ணு இப்போ ஒரு டீமன் மாதிரி முழுசாக பிளாக்காக மாறிடுச்சு. உடனே எல்னோர் காலை பின்னாடி இழுத்து ஒரு கிக்கு விடுறா. ரிவர் பேக் அப்படியே பேலன்ஸ் அவுட் ஆகி தள்ளாடுறான். அவன் சுதாரிக்கிறதுக்குள்ளேயே எல்னோர் மின்னல் வேகத்தில் சரமாரியா ஸ்வாடால விட்டுறா. அந்த பெரிய மான்ஸ்டர் வலி தாங்காம கத்துறான். கடைசியா எல்னோர் ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்றா. அவ ஸ்வாட சுத்தின உடனே ஒரு பயங்கரமான பவர் வெளியே வந்து ரிவர் பேக்கை காத்துல பறக்க விடுது. ஆனா அட்டாக் இன்னும் முடியல. கொஞ்ச நேரத்திலேயே வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான பவர் வந்து ரிவர் பேக் மேலே விழுது. சுத்தி இருக்கிற தரையெல்லாம் சுக்குநூறா உடையுது. அந்த அடியில அந்த மான்ஸ்டர் ரத்தவாந்தி எடுக்கிறான். அப்புறம் நம்மால் இருந்த இடத்த பார்க்குறான். ஆனா அங்க நம்மால காணோம். அந்த நாய் டட்டு எலி மாதிரி எங்க போய் ஒளிஞ்சான், வேற என்ன பிளான் வச்சிருக்கீங்கடான்னு ரிவர் பேக் குழப்பத்தோட கத்திக்கிட்டு ஒரு பக்கமா வேகமா போறான். அப்படியே சீன் கட்டானா சிட்டிக்குள்ள காட்டுறாங்க. ரிவர் பேக் மான்ஸ்டர்ஸ் பண்ண கலவரத்தை எல்லாம் நம்ம அகாடமி ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சேர்ந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. ப்ரொஃபசர் கான்ட்ராட் சுற்றி பார்த்துட்டு மான்ஸ்டர்ஸ் எதுவும் இல்லாததை பார்த்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு போலேன்னு தலையாட்டுறாரு. பக்கத்தில் இருந்த எலிஜா, நல்ல வேலை எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் இங்கே இருந்தாங்க, ஒருத்தர் இல்லைனாலும் நம்ம அவ்வளோதான்னு சொல்கிறா. மேஜிக் டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் ஆமான்னு சொல்கிறாரு. நல்ல வேலை நம்ம டட்டை ஃபாலோ பண்ணி வந்தோம், அந்த பையன் இங்கேயே டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தான், நாம மட்டும் இங்கே வரலனா எல்னோர் நிலைமை மோசமாக இருக்கும். இதெல்லாம் உண்மையாகவே எதர்ச்சியாக நடக்குதா, இவ்வளவு பர்ஃபெக்டாவா நடக்கும்னு கான்ட்ராட் யோசிக்க அவருக்கு டவுட் அதிகமாகுது. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த காட்டுறாங்க. மான்ஸ்டர் அடித்த அடியில் இருந்து நம்மால் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்கான். நல்ல வேலை டேலியன், சூப்பர்டா, அப்பா செம்ம வலின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். எல்னோர் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு அவன் நினைக்கிறதுக்குள்ள எல்னோர் உடம்பு அவன் கண்ணு முன்னாடியே தூக்கி வீசப்படுது. பின்னாடி இருந்து ரிவர் பேக்கோட வில்லத்தனம் பிடிச்ச வாய்ஸ் கேட்குது. மிஸ் ட்ரிஸ்டன், அப்புறம் தம்பி டட், உங்களோட ட்ரிக்ஸ் எல்லாம் இன்னும் காலி ஆகலையா, அப்படியெல்லாம் முடிஞ்சதுன்னா சாக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிளாக் லைட்னிங்கை விடுறான். இது நேரம் நம்மளால உடம்ப தொலைச்சிக்கிட்டு போகுது. ரத்தம் அப்படியே தெரிக்குது. இது எல்லாம் இவ்வளோ ஸ்பீடாக நடந்ததால எல்னோரால் ஒன்றுமே பண்ண முடியலை. நம்ம ஆள் அந்த அடியை வாங்கிக்கிறான். அதை பார்த்த நிமிஷம் அவ கண்ணு முன்னாடி எல்லாமே அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய் காய்ஸ்.